தமிழகத்தின் முக்கால்வாசி மக்களால் புறக்கணிக்கப்பட்ட திமுக 35 விழுக்காடு மக்களின் வாக்குகளால் வெற்றி பெற்ற தவிகவை பார்த்து ஏளனமாக பேசுவதாக உதயநிதிக்கு விஜய் மறுபடி கொடுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பெரும்பான்மையான தமிழக மக்களின் ஒத்துழைப்பை நாம் பெறவில்லை என்ற அறத பழைய புளித்து போன வாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வழக்கம் போல் அவரது பாணியில் எடுத்து வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். 2006இல் 100 விழுக்காடு வாக்குகளுடன் 234 தொகுதிகளிலும் வென்று தனிப்பெரும்பான்மை பெற்று திமுக அரசு அமைந்ததாக வஞ்ச புகழ்ச்சி அணியில் கிண்டலடித்துள்ள முதலமைச்சர் விஜய், 2006 திமுக அரசை நினைத்து பார்த்து மக்கள் நமுட்ட சிரிப்பை உதிர்த்ததை நாடே அறியும் எனவும், எல்லாம் தெரிந்த ஏகாம்பரமான திமுகவுக்கு எப்போதும் யதார்த்தம் புரியவே போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் பெற்ற வாக்கு விழுக்காட்டை விட கூட்டணி வைத்து திமுக பெற்ற வாக்கு விழுக்காடு மிக குறைவு என சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் விஜய், ஒட்டுமொத்த வாக்குகள் அடிப்படையில் பார்த்தால் தமிழ்நாட்டில் 76 விழுக்காடு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சிதான் திமுக என மறுபடி கொடுத்துள்ளார். நம்பிக்கை இல்லாததால் தான் தாம் 2 தொகுதிகளில் போட்டியிட்டதாக உதயநிதி கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் விஜய், நம் வெற்றியின் வீச்சு எப்படி இருந்தது என்பதை கொளத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் பார்த்தும் கூடவா புரியவில்லை எனவும் கடிந்துரைத்துள்ளார். இயல்பு நிலை புரியாமல் இப்படியே தொடர்ந்தால் மக்களே இனி வரும் காலங்களில் திமுகவுக்கு இன்னும் நன்றாக ஆழமாக உணர்த்தி புரிய வைப்பர் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார்.